டே 13 ஆஃப் 1% பெட்டர் எவ்ரி டே. காலைல எந்திரிச்சு இந்த சொக்கா தர்றதே பெரிய தலைவலியா இருக்கு. அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு சொக்கா கண்டுபிடிச்சாலும் அந்த சொக்கா லைட் கலரா இருந்தா ரொம்ப ரொம்ப சுருக்கமா தெரியுது. அது பார்க்கவே அசிங்கமா இருக்கு. காலங்காத்தால எந்திரிச்சு அயன் பண்ணி கிளம்பி போறதுக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பா இருக்கு. ஸோ அதோட கிளம்பி நேரா வந்துட்டு பால் சப்ளைக்கு வந்தோம். இன்னைக்கு கிளைமேட் அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம சும்மா பட்டாசா இருந்தது. ஸோ அந்த கிளைமேட் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கடை லைனுக்கும் வீட்டு லைனுக்கும் அப்பார்ட்மெண்ட் லைனுக்கும் பால் சப்ளை போட்டு முடிச்சுட்டு எந்த கண்ணில் பிரச்சனையாகி டிராப்ஸ் கொடுத்தாங்களோ அதே கண்ணில் வந்து பூச்சி அடிச்சது. அந்த பூச்சியை கஷ்டப்பட்டு நோண்டி எடுத்து வெளியே போட்டு நேராக கிளம்பி ஜிம்முக்குள்ளே வந்தோம். ஜிம்முக்குள்ளே வந்தோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வெயிட்டை செக் பண்ணோம். இன்னைக்கான வெயிட் பார்த்தீங்கன்னா 77.5 கேஜிஸ். ஜிம்முக்குள்ள வரக்கே மணி 7:30 ஆயிருச்சு. அதனால நம்ம செஸ்ட் ஒர்க் அவுட்டை கையில் எடுத்தோம். ஏன்னா அதுதான் சீக்கிரமாகவும் ஃபாஸ்ட்டாகவும் முடிக்கிற ஒரே ஒரு ஒர்க். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே செஸ்ட்டுக்கு இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் போட்டு செகண்ட் ஒர்க் அவுட்டா ஃபிளாட் தம்பிள் ப்ரெஸ் 3 செட்டும், தேர்ட் ஒர்க் அவுட்டா பசங்கிட்ட அரட்டை அடிச்சுட்டு பெக்டெக் ஃப்ரை 3 செட்டும். ஜிம்ல சரியான டிஸ்கஷன். என்னடா டிஸ்கஷன் பண்றாங்கன்னு போய் எட்டி பார்த்தா ஹைராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிட்னஸ் காம்படிஷன் இருக்கு. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கோச் ஒரு டைம் சொல்லியிருக்காரு. ஸோ அண்ட் தென் செகண்ட் டைம் அன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். ஸோ அன்னைக்கு தான் டீட்டெயில்டா ஹைராக்ஸ்னா என்ன, அந்த காம்படிஷன் பத்தி என்ன அப்படிங்கறத கோச் மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஏன் இது எதுக்கு இப்ப பாத்துட்டு இருக்கேன்னு கேட்டா அவர் அதை கலந்துக்க போறேன்னு சொல்லி காமெடி பண்ணாரு. அந்த காமெடி கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு டைமை பார்த்தா மணி ஆல்ரெடி 9. நம்ம டைம் லிமிட் அங்கேயே கிராஸ் ஆயிருச்சு. அதோட வந்துட்டு ஒர்க் அவுட்டை பாதியில ஸ்கிப் பண்ணிட்டு ஜிம்ல இருந்து ஜூட்டு விட்டு நேரா கிளம்பி பெட்ரோல் பங்க் வந்தோம். பெட்ரோல் பங்க்ல வந்து ஃபீனிக்ஸ் பைக்கு கொஞ்சம் சாப்பாடை போட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தா இந்த பெத்தமண்டக்காரன் நம்ம நோண்ட விட்டுட்டு இருந்தான். என்னடா நோண்ட விடுறேன் அப்படின்னா விட்டு ஓடிட்டான். ஸோ வண்டியை பார்த்தா வண்டி குப்பையோட மோசமா இருந்தது. அலசி எடுத்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று மிச்சமான இட்லி உப்புமாவோ பண்ணி கொடுத்தாங்க. அது கூட கொஞ்சம் சிக்கனையும் எக்கையும் சாப்பிட்டு அங்கிருந்து நேரா ஃபீனிக்ஸ் பைக்கை தூக்கிட்டு நேரா ஆஃபீஸ் வந்து பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டிட்டு நேரா மேலே போய் நம்ம பிளேஸ்ல லேப்டாப்ல அரேஞ்ச் பண்ணிட்டு சேர்ல உட்காந்தா யாரோ ஒருத்தங்க சேரை மாத்திட்டாங்க. இந்த சேரை தூக்கி கடாசிட்டு நம்ம மும்முரமா சேரை தேட ஆரம்பிச்சிட்டோம். கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அந்த சேரை எடுத்து வச்சுட்டு திருப்பி எப்போதும் போல வேலையை ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம மானிட்டர் வால்பேப்பர் பாத்தீங்கன்னா கரடி. கொஞ்ச நேரம் உட்காந்து வேலையை பார்த்துட்டு லஞ்சு கிளம்பியாச்சு. இன்னைக்கு சிக்கனை எங்க அம்மாட்ட கொடுத்தனால எங்க அம்மா வந்துட்டு உப்பு கறியா அதை வச்சு கொடுத்துட்டாங்க. சாம்பார் ரைஸ் வித் உப்பு கறி சிக்கன் இன்னைக்கு என்னோட லஞ்ச். அதை முடிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் டைலுக்குள்ளேயே ஒரு வாக்கிங் போட்டோம். எனக்கு ஏதாவது வாங்கணும் போல இருந்ததுன்னு சொல்லிட்டு பர்பி வாங்கணும். பர்பியை வாங்கி சாப்பிட்டுட்டு மேலே போய் உட்காந்து திருப்பி வேலையை பார்த்துட்டு திருப்பி கம்பு மிட்டாயும் காணும் தான் ஈவினிங் ஸ்நாக்கு. அதை முடிச்சுட்டு நேராக மேலே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து வேலையை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு டே டன் எல்லாத்தையும் நேராக பேக் பண்ணிட்டு நேராக கிளம்பி ஃப்ரெண்ட்ஸோட மொட்டமாடி கேஃபேன்னு சொல்லி டைட்டில் பக்கத்தில் ஒரு கேஃபே இருக்கு. அந்த கேஃபே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த கேஃபேக்கு போனோம். அந்த கேஃபேக்கு போயிட்டு சிக்கனை மட்டும் அடிச்சு நோத்திட்டு அங்கே நேராக வீட்டுக்கு வந்தா பெட்டு ஃபுல்லாக என்னோட துணியை தூக்கி கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. அந்த துணி எல்லாத்தையும் மடிச்சு கபோர்ட்குள்ளே அடைச்சிட்டு வந்து டைமை பார்த்தா டைம் 9:50. இதுக்கு மேலே என்னத்த பண்ணோம், ஆல்ரெடி செம டயர்டு அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட்னு படுத்து ஃப்ளாட் ஆயாச்சு. இன்னைக்கு 1%ல ஒன்றுமே ப்ராக்ரஸ் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.